விளைநிலங்கள் வாழ்வாதாரம். ஓசூரில் 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திடீர் சாலை மறியல். நிலங்களை காக்க கோரிக்கை மனு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் அறிவுசார் வழித்தடம் மற்றும் விமான நிலையம் அமைப்பதற்கான தகவல்கள் பரவியதை அடுத்து விவசாயிகள் கடும் கவலை மற்றும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். சுமார் 3700 ஏக்கர் விளைநிலங்களில் அறிவுசார் வழித்தடம், மேலும் 3000 ஏக்கர் நிலங்களில் விமான நிலையம் அமைக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியதால் விவசாயிகள் நிலங்களை எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என உறுதியுடன் விவசாய சங்கங்கள் மூலம் தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று விவசாய அமைப்புகளைச் சேர்ந்தோர் மற்றும் விவசாயிகள் ஓசூர் பகுதியில் விளையும் ராகி, முட்டைக்கோஸ், வாழை, தக்காளி உள்ளிட்ட பயிர்களை டிராக்டர்களில் எடுத்துக்கொண்டு ஓசூர் அண்ணாசாலை முதல் ஊர்வலமாக சென்று சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்து முயன்றனர். ஆனால் தாலுகா அலுவலகம் அருகில் உள்ள அண்ணாசாலை 4 வழி சந்திப்பில் பெண்கள் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் பதாகைகள் ஏந்தி முழக்கமிட்டவாறு ஊர்வலமாக சென்ற விவசாயிகள் சார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர். மனுவில் வலியுறுத்தப்பட்ட கோரிக்கைகள்: எங்களின் வாழ்வாதாரம் விவசாயம்தான். நிலங்களை எடுக்க அனுமதிக்க மாட்டோம். நீண்ட காலமாக பட்டா வழங்கப்படாத நிலங்களுக்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். STRR சாலைக்காக நிலம் பறிகொடுத்த விவசாயிகளுக்கு கர்நாடகத்தில் வழங்கிய அளவிலான இழப்பீடு இப்பகுதியிலும் வழங்க வேண்டும். விவசாயிகளின் கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக சார் ஆட்சியர் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியாக கலந்து சென்றனர். விவசாய நிலங்களை பறிகொடுத்து வேதனையில் இருக்கும் விவசாய மக்களின் மனவேதனையை இந்த போராட்டம் மீண்டும் நினைவூட்டுகிறது. விளைநிலம் என்பது வெறும் நிலம் அல்ல, தலைமுறைகள் வாழ்ந்த வாழ்வாதாரம் என்ற உணர்வை அரசு கவனிக்க வேண்டியது அவசியமாகி உள்ளது.